சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களிடம் உள்ள அதே உற்சாகம் என்னையும் தொற்றிக்கொள்கிறது. துணை முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானதுதான். இதற்கான நிதியை 82 கோடி ரூபாயை உயர்த்துவதற்கான கோப்பில் தான் முதல் கையெழுத்திட்டேன் என்பதை இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு 2 முக்கியமான வீரர்கள் வந்திருக்கிறாங்க. மாற்றுத்திறன் பேட்மிண்டன் வீராங்கனையான தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்தவர் தான் தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள். வேர்ல்டு பாரா சாம்பியன்ஷிப் 2024 பெண்களுக்கான இரட்டையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று கொடுத்தார். ஏசியன் பாரா கேம்ஸ் 2023 சிங்கிள்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கம், இரட்டையர் பிரிவில் வெள்ளி, மிக்ஸ்ட் டபிள்ஸ் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தவர் தான் அருமை தங்கை. விளையாட்டில் சாதிப்பதற்கு தடை எதுவும் இல்லை என்று பதக்கங்களை குவித்து வரும் தங்கை துளசிமதிக்கு பாரா ஒலிம்பிக்ஸ் வெள்ளி வென்றதற்காக நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அதே போல திருவாரூரை சேர்ந்த தடகள வீரர் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் யூத் ஒலிம்பிக்ஸ், ஏசியன் இண்டோர் சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம்ஸ் 2023, ஒலிம்பிக்ஸ் 2024, காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிறகு துணை முதலமைச்சர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்.